ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாருக்கும் ஒரு பெரிய குழப்பம். ஜூன் 2 ஸ்கூல் ரீஓப்பனா, ஜூன் 9 ஸ்கூல் ரீஓப்பனா? எனக்கு கமெண்ட் வந்துகிட்டே இருக்கு. எப்போ மேடம் ஸ்கூல் ரீஓப்பன்? ஜூன் 2வா ஜூன் 9ஆ? ஜூன் 2 தான் ஸ்கூல் ரீஓப்பன். கவர்மெண்ட்ல இருந்து சர்க்குலரே வந்தாச்சு, ஜூன் 2 தான் ரீஓப்பன் சொல்லிட்டு. ஸோ இதுதான் வந்து கன்ஃபார்ம். ஜூன் 9 அப்படின்றது ஒரு ஃபேக்கான ஒரு அனௌன்ஸ்மெண்ட். ஸோ தயவு செஞ்சு குழப்பிக்க வேண்டாம், சரிங்களா? ஸோ கம்மிங் மண்டே ஸ்கூல் ரீஓப்பன். இன்னும் 2 நாள் தான் இருக்குது, சாட்டர்டே சண்டே. ஸோ மனநிலையை, ஸ்கூல் போகிறதுக்கான ஒரு மனநிலையை இன்னையிலேருந்தே பக்குவப்படுத்திக்கோங்க, ஓகேங்களா? மார்னிங்கில் காலையில் சீக்கிரம் எழுந்துக்கணும். ஸ்கூலுக்கு போயிட்டு வந்த உடனே உங்களோட ப்ராப்பரான அந்த வேலையெல்லாம் ரெகுலராக பார்க்கணும் அப்படின்ட்டு அந்த ஒரு பக்குவத்துக்கு வாங்க. இன்னும் சின்ன குழந்தைங்க மாதிரி ஸ்கூலுக்கு போகணுமா, ஹோம்ஒர்க் பண்ணணுமா, காலையில் எழுந்துக்கணுமா, படிக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டுட்டு ஸ்கூலுக்கெலாம் போகக்கூடாது. அது வந்து தவறான செயல். நீங்கள் வருஷம் முதல் நாள் எவ்வளோக்கு எவ்வளோ சந்தோஷமாக ஆர்வமாக போகிறீங்களோ அந்த மாதிரி வருஷம் கடைசி வரையும் அதே மாதிரி சந்தோஷமாக போக முடியும். உங்களோட அந்த ஈடுபாடு கடைசி வரையும் ஒரே போல் இன்வால்மெண்ட்டோட ஸ்கூலுக்கு போகிறதும், படிப்போட பாடங்களில் இன்வால்மெண்ட்டோட நீங்கள் படிக்கிறது தான் உங்களுக்கு வருஷம் முழுக்க ஒரு பெரிய பலனை கொடுக்கும். புரிஞ்சுதுங்களா? ஸோ நீங்கள் பப்ளிக் எக்ஸாம்ஸ் போகிற ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை மற்ற ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் நம்ம முதல் தொடக்கம் நல்ல முடிவை தரும். புரிஞ்சுதுங்களா? இல்லை முதல் கோணல் முற்றிலும் கோணல்ன்ற மாதிரி முதல்ல போகும்போதே ரொம்ப வருத்தப்பட்டு நம்ம போனோம்னா வருஷம் ஃபுல்லாக ஏதாவது ஒரு தடங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ நல்ல மனநிலையில் சந்தோஷமாக போங்க. போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு சில அட்வைஸ் நம்ம சேனல் சார்பாக. அட்வைஸ்னால் உங்களுக்கு பிடிக்காது தான், வேறு வழி கிடையாது. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கமெண்ட்ஸ் கொடுத்துட்டே இருக்கீங்க, அதுக்காக நான் பேசி தான் ஆகணும். எனக்கு பயமாக இருக்குது. எங்கள் ஸ்கூலில் வந்து 10th போர்ஷன் வந்து 1 month பேக்கே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட போர்ஷனே முடிச்சுட்டாங்க. மேக்ஸ் மட்டும்தான் இன்னும் பெண்டிங்கில் இருக்குது. மந்த்லி டெஸ்ட்டு, யூனிட் டெஸ்ட்லாம் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் மேலே கமெண்ட் வந்துக்கிட்டே இருக்குது. ஆன்லைனில் டெஸ்ட்டு கொடுக்குறாங்க, இதெல்லாம் சொல்கிறீங்க. ஸோ தயவு செஞ்சு எல்லா பிள்ளைங்களுக்கும் நான் சொல்லக்கூடிய ஒரே விஷயம், முதல்ல பயப்படுற ஒரு எண்ணங்களை, பயந்த அந்த ஒரு சுபாவத்தை அப்படி தூக்கி தூரம் வச்சுருங்க. எது வந்தாலும் வாழ்க்கையில் ஃபேஸ் பண்ணலாம். என்ன ஆகிட போகுது? சரி, பயப்படுறதுனால எதையாவது மாற்ற முடியுமா? எதையாவது மாற்ற முடியும் அப்படின்னா நீங்கள் நல்லா பயப்படுங்க, நானே வேணான்னு சொல்ல. ஸோ பயப்படுறதுனால எந்த வித பலனும் கிடையாது. அது என்ன ஆகும்? நம்மளோட ஹெல்த் அஃபெக்ட் ஆகும். நம்ம படிக்கக்கூடிய அந்த படிப்பு மெமரி ஆகாமல் அங்கே ஒரு பதற்ற நிலை உருவாகும். ஸோ இதனால் வந்து நம்ம வந்து மற்ற கிளாஸையும் வந்து ஒழுங்காக கவனிக்க முடியாது. ஸோ இதெல்லாம் பிரச்சனைங்க இருக்குது. அதே மாதிரி பதட்ட நிலையில் இருந்தோம்னா படித்ததும் மறந்து போகும். ஸோ நிறைய ப்ராப்ளம் இருக்குது. ஸோ தயவு செஞ்சு கல்வி விஜய் சேனலோட ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து எல்லாரும் தைரியமாக பிரேவாக இருக்கணும். புரிஞ்சுதுங்களா? கண்டிப்பாக தைரியமாக இருப்பீங்களா? கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாரும் போல்டாக இருங்க. ஃபர்ஸ்ட் மிட்டம் வந்தாலும் சரி, குவார்ட்டர்லி வந்தாலும் சரி, பப்ளிக் எக்ஸாம் வந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் தைரியமாக ஃபேஸ் பண்ணுங்கள். நிறைய குழந்தைங்க தைரியமாக தான் இருக்கிறாங்க, எனக்கே தெரியும். ஒரு சில குழந்தைகள் தான் வந்து ரொம்ப பயப்படுறாங்க. இந்த பப்ளிக் எக்ஸாம் டைமில் பார்த்தீங்கன்னா கமெண்ட்டில் பயமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரியான கமெண்ட் எல்லாம் வராமல் நம்ம அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா ஒவ்வொரு நாளும் டே பை டே உங்களோட ப்ராப்பரான ஒர்க் என்னவோ, ஸ்கூலுக்கு காலையில் போகிறீங்களா, ஈவினிங் வரீங்களா, அன்றைக்கி ஃபுல்லாக என்ன நடத்தியிருக்காங்களோ அது எல்லாமே ப்ராப்பராக ஒரு பிளான் போட்டு அழகாக படிக்க பாருங்கள். இதில் முக்கியமான ஒரு சில டிப்ஸ் சொல்கிறேன், அதை அழகாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் வந்து வீட்டில் படித்தாலும் சரி, இல்லை நீங்கள் டியூஷன் போனீங்கனாலும் சரி, வீட்டில் படித்தாலும் சரி, தனியாக வந்து ஒரு வீட்டுக்குன்னு ஒரு நோட் ஒன்று வச்சுக்கோங்க பர்சனலாக. அந்த நோட்டில் நீங்கள் டேட் போட்டு, அதாவது அந்த நோட்டு இந்த இயர் ஃபுல்லாக நீங்கள் யூஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு டேட் போட்டு ஜூன் 2 ஸ்கூல் ரீஓப்பன் ஆகுது, அன்றைக்கி என்ன நடத்துகிறாங்களோ ஜூன் 2ன்னு போட்டு, இன்னைக்கு இயர் என்ன 2025 போட்டு நீங்கள் 10th 11th 12th அதில் மென்ஷன் பண்ணிவிடுங்க. ஸோ உங்களுக்கு என்னென்ன பீரியட் இருக்குது அந்த பீரியடையும் எழுதிடுங்க. ஸ்கூல் டைரியில் எழுதுவோம் இல்லையா, அந்த மாதிரி. ஆனால் கண்டிப்பாக நீங்கள் தனியாக நோட்டில் எழுதணும். டைரியில் எழுதியிருக்கோன்னு கேர்லெஸ்ஸாக விடக்கூடாது. ஏன்னா இதில் நிறைய வேலை சொல்ல போகிறேன், அதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ண போகிறீங்க. இதெல்லாம் ஃபாலோ பண்ணிங்கனாவே உங்களுக்கு இந்த பயம்ன்றதும் பிரச்சனை இல்லை. பப்ளிக் எக்ஸாம்ஸ்க்கு பயம் இல்லை, ஃபர்ஸ்ட் மிட்டம் பயப்பட வேண்டாம். ஸோ கூலாக போகலாம், தைரியமாக இருக்கலாம். சரி, என்ன சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு பீரியடுக்கும் கிளாஸ் நடத்துகிறாங்களே, அது எல்லாமே உங்களோட நோட்ஸில் என்ன பண்ணுங்க, ஜூன் 2ன்னு போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஜூன் 2ன்னு போட்டுட்டு அன்னைக்கான ஒரு ஒர்க்குக்கு அன்னைக்கு வந்து உங்களுக்கு ஒரு 5 சப்ஜெக்ட் நடத்தியிருக்காங்க அப்படின்னா அந்த சப்ஜெக்ட்
டைட்டில் போட்டு அதில் என்ன நடத்துனாங்க, அந்த லெசனில் ஒரு 2 pages நடத்துனாங்களா, 5 கொஸ்டின் ஆன்சர் நடத்துனாங்களா, மெமரி போயம் நடத்துனாங்களா, இல்லை மேக்ஸாக இருந்தால் ஒரு 5 சம் போட்டாங்களா, இல்லை 7 to 8 சம் போட்டாங்களா, என்னென்ன நடத்துனாங்க, அன்னைக்கு என்னெல்லாம் நடத்துனாங்களோ அதை அப்படியே நோட் பண்ணிக்கோங்க. இதை நோட் பண்ணிட்டு அதுக்கு கீழே என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் எதெல்லாம் முடிச்சுக்கிட்டே வரீங்களோ நல்லா புரிஞ்சுக்கோங்க. எதெல்லாம் முடிச்சுட்டே வரீங்களோ அதை என்ன பண்ணணும், முடிக்க 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 அதை நீங்கள் வந்து இல்லை நீங்கள் என்ன பண்ணுங்க, கீழே கூட எழுத தேவையில்லை, நீங்கள் ஹோம்ஒர்க் எழுதுனாவே போதும். அந்த என்ன நடத்திருக்காங்கன்றதை எழுதிட்டு அதில் அன்னைக்குள்ளதில் நீங்கள் எல்லாத்தையும் அதில் முடிச்சிட்டிங்க அப்படின்னா அது எல்லாமே டிக் பண்ணிக்கோங்க. இல்லை அதில் வந்து எனக்கு நிறைய ஹோம்ஒர்க் கொடுத்துட்டாங்க, அது நிறைய நடத்தியிருக்காங்க, ஸோ என்னால் ஒரே நாளில் படிக்க முடியல அப்படின்னா அந்த டிக் பண்ணாமல் அந்த போர்ஷன் மட்டும் பெண்டிங்கில் வைங்க. மறுநாள் வந்து ஸ்கூல் போவீங்க, திரும்பவும் நடத்துவாங்க, திரும்ப June 3. அப்போ என்ன பண்ணுங்க, அன்னைக்கு என்ன நடத்துகிறாங்க அது எல்லாமே நோட் பண்ணிட்டே வாங்க. ஸோ ஆல்ரெடி முன்னாள் வந்து பெண்டிங் இருக்க ஒர்க்கு, இன்னைக்கு உள்ள ஒர்க்கு, டியூஸ்டே உள்ள ஒர்க்கு, இந்த 2 வேலையும் சேர்த்து முடிக்க பாருங்கள். அதில் பெண்டிங் இருந்ததுன்னா அதில் முடிக்கிறதுலாம் டிக் பண்ணிவிட்டு அதில் பெண்டிங் இருக்கிறது அடுத்த நாள். ஸோ இது எல்லாமே இந்த மாதிரி என்ன பண்ணுறீங்க, அந்த மண்டேலேருந்து ஃப்ரைடே வரையும் டெய்லி முடிக்க 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 ஃபஸ்ட்டு ஸ்கூலில் நடத்துறத நோட் பண்ணுறீங்க, அதுக்கப்புறம் முடிச்சதை டிக் பண்ணுறீங்க, முடிக்காதீங்க பெண்டிங் வைக்கிறீங்க. வீக்கெண்ட்ஸில் சாட்டர்டே சண்டே இந்த 2 நாளில் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த 5 நாளில் எதெல்லாம் வந்து டிக் பண்ணாமல் பெண்டிங்கில் வச்சுருக்கோமோ அதை எல்லாத்தையுமே ஃப்ரைடே நைட்டு பிளான் பண்ணணும். சாட்டர்டே சண்டே இந்த 2 நாள், சாட்டர்டே ஸ்கூலாக இருந்ததுன்னா சாட்டர்டே ஈவினிங்லேருந்து பிளான் பண்ணிக்கோங்க. இந்த லீவாக இருக்குன்னா 2 நாள் பிளான் பண்ணுங்க, ஸ்கூல் இருக்குது அப்படின்னா சாட்டர்டே ஈவினிங்லேருந்து பிளான் பண்ணிக்கோங்க, சாட்டர்டே ஈவினிங்லேருந்து ஸ்டார்டிங் வரையும். ஸோ இருக்கிற இந்த ஹோம்ஒர்க்கை நம்ம எப்படி இந்த வீக்கெண்ட்ஸ்குள்ளே இதை கவர் பண்ணலாம், எந்தெந்த டைமில் ஒரு 2 hours சாட்டர்டேயில் நைட்டில் ஸ்கூல் போயிட்டு வரீங்க அப்படின்னா நைட்டில் வந்து ஒரு 5:30லேருந்து ஒரு 9:30 வரையும், உங்களுக்கு 6:30 7:30 8:30 9:30 4 hours இருக்குது. அந்த 4 ஹவர்ஸில் ஒரு 1 hour ரிலாக்ஸ் பண்ணிங்கன்னா கூட, பிரேக் விட்டு விட்டு படிச்சிங்கன்னா கூட, கண்டினியூவாக படிக்காதீங்க, எப்போவுமே ஒரு 45 minutes 1 hourக்கு ஒரு 10 to 15 minutes இல்லை 5 minutes பிரேக் எடுத்துக்கோங்க, தவறே கிடையாது. ஆனால் திரும்ப உட்காந்துடணும், திரும்ப படிக்கிறதுக்கு உட்காரணும், அந்த மைண்ட் செட்டப் இருக்கணும். புரிஞ்சது குட்டிங்களா? என்ன பண்ணணும், அந்த வீக்கெண்ட்ஸில் அந்த வீக் ஃபுல்லாக என்ன நடத்துனாங்க அந்த பெண்டிங் ஆனதை முடிச்சுக்கோங்க. முடிச்சுட்டு எல்லாமே படிச்சது எல்லாமே ஒரு அந்த சண்டே வந்து முடிஞ்சா இன்னும் எக்ஸ்ட்ரா டைம் இருக்கலாம், அந்த வாரம் ஃபுல்லா என்ன நடத்திருக்காங்க அது எல்லாத்தையுமே ஒரு ரீகால் கொடுங்க. ரீகால்னா திரும்ப படிங்க ஃபுல்லா. ஸோ திரும்பவும் அதை எல்லாத்தையும் ஒரு முறை பார்க்கும் பொழுது இதே மாதிரி ஒவ்வொரு வாரமும் நடத்த 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 அந்த வார நாட்கள்ல அது எல்லாத்தையும் முடிச்சுட்டு பெண்டிங் உள்ளதை வார இறுதி நாட்கள், அதாவது சாட்டர்டே சண்டேஸ்ல அந்த பேலன்ஸ் உள்ளதை நீங்க கரெக்ட் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா அழகா ஃபர்ஸ்ட் மிட் டர்ம் டைம் டேபிள் சொல்லும் போதே நீங்க போர்ஷனை ரெடியா இருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி தான் என்னோட டியூஷன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அவங்கவுங்க நோட்டில் எழுத வச்சு அதை வந்து நான் வந்து பிளான் வந்து கொடுத்துக்கிட்டே வருவேன். இந்த மாதிரி படிங்க, இந்த மாதிரி படிங்க, அவங்களோட போர்ஷனில் எது பெண்டிங் இருக்கோ அது எல்லாத்தையும் படிக்க சொல்லுவேன். ஸோ அழகாக வந்து எக்ஸாம்ஸ்க்கு முன்னமே அழகாக பிள்ளைங்க முடிச்சிருவாங்க. இது 100% வந்து சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு ஸ்டடி டிப்ஸு. இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஃபர்ஸ்ட் மிட் டர்முக்கு ஃபாலோ பண்ணுங்கள், அட்லீஸ்ட் ஒரு 1 week ஃபாலோ பண்ணுங்கள். இது எந்த அளவுக்கு உங்களுக்கு ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் எந்த ஸ்டாண்டர்ட், நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து பார்க்குறீங்க, உங்கள் நேம் என்ன, உங்களோட பப்ளிக் டார்கெட் என்னன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள். இன்னொரு முக்கியமான விஷயம், எல்லா ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸும் வீடியோஸ் போட சொல்கிறீங்க, நான் வீடியோஸ் போடுறேன், ஆனால் வீடியோஸ்க்கு லைக்கும் வரமாட்டுது, வீடியோஸ்க்கு ரீச்சும் வரமாட்டுது. நீங்கள் லைக் கொடுத்துட்டு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்மளோட கல்வி விஜி ஃபேமிலி கண்டிப்பாக வந்து பெரிய அளவில் வளரணும், நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதனால் பயனடையணும் நான் வேண்டி கேட்டுக்கிறேன். கண்டிப்பாக நீங்களும் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம், எக்ஸாம்ஸ்னாவே எனக்கு பயமாக இருக்குது, என்னால் படிக்க முடியல, பதட்டமாக இருக்குன்னு சொன்னீங்க. இப்போ நான் சொன்ன இந்த ஸ்டடி டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள். 100% உங்களால் பெரிய அளவில் மாற்றத்தை கொண்டு வர முடியும். ஓகே, இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.